காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் தற்காலிகமாக இயங்கிக் கொள்ள தீர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி தொடர்புடைய அனைத்து வங்கிக் கணக்குகளும் வருமான வரித்துறையினரால் முடக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்தல் சமயத்தில் வேண்டுமென்றே தங்களது கட்சி வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலம் ஜனநாயகமும் முடக்கப்பட்டு உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் நியாய யாத்திரை மட்டுமல்ல, அனைத்து அரசியல் நடவடிக்கைகளும் பாதிக்கப்படும் என்றும் அஜய் மக்கான் கூறினார். கடந்த 2018ஆம் ஆண்டு வருமான வரி கணக்கை 45 நாட்கள் தாமதமாக தாக்கல் செய்ததற்காக வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு உள்ளதாக காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கிக் கணக்குகள் முடக்கத்திற்கு எதிராக வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்துள்ளது. இதுகுறித்த மனுவை விசாரித்த தீர்ப்பாயம் வங்கிக் கணக்குகளை தற்காலிகமாக இயக்கிக் கொள்ள அனுமதி அளித்ததுடன் இடைக்கால உத்தரவு மீதான விசாரணையை புதன்கிழமைக்கு தள்ளி வைத்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.